இந்த வீடியோவில் வைஃபை கேமரா வாங்கலாமா இல்லை சிம் கேமரா வாங்கலாமா இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க வரும். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 கேமராஸ் இருக்கும். இதில் வைஃபை கேமராஸும் இருக்கும், சிம் டைப் கேமராஸும் இருக்கும். ஸோ ட்ரூவியூவிலே பார்த்தீங்கன்னா 4G புல்லட் கேமரா இருக்குது, 4G மினி பேன்டில்டு கேமரா இருக்குது. இது ரெண்டுமே சிம் டைப் கேமராஸ். அதுமாதிரி செக்யூர் வையில் இருக்கிறது சிம் டைப் 4G சிம் டைப் கேமராஸ். 4G 5G எந்த சிம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் EZVIZ பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை கேமரா, கீழே ட்ரூவியூவில் இருக்கிறதும் வைஃபை கேமரா. இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் இல்லை சிங்கிள் கேமரா உங்கள் வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் கடைக்கோ தேவைப்படுதுன்னா கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் எது பெஸ்ட்டு, நான் சிம் டைப் கேமரா போகலாமா இல்லை ஒய்ஃபை டைப் கேமரா போகலாமா, எது நான் வாங்கலாம்? இது ஃபஸ்ட்டு உங்கள் லொக்கேஷனை பொறுத்து தாங்க. உங்கள் வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒய்ஃபை கேமரா போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஒய்ஃபை கேமரா போட சொல்ல ஆல்ரெடி நீங்கள் நெட் கனெக்ஷன் வச்சுருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் நெட்டுக்கு தனியாக கேமராக்குன்னு தனியாக நெட்டுக்கு செலவு பண்ண தேவையில்லை. அதிலேருந்து ஒரு ஒயர் கனெக்ஷன் எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்லை ஒய்ஃபை உங்களுக்கு ஒயர்லெஸ் தான் வேணும் அப்படின்னா ஒய்ஃபை மூலியமாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, ரவுட்ரு இருக்கிற லொக்கேஷனோ கேமரா இருக்கிற லொக்கேஷனோ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கணும். எவ்வளோக்கு பக்கத்தில் இருக்கோ அவ்வளோ சிக்னல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக செலவு பண்ண தேவையில்லை. ஸோ நெட் கனெக்ஷன் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டியது ஒய்ஃபை கேமராஸ் தான். ஒய்ஃபை இருக்கிற கேமராவாக எடுத்துங்க. அது நீங்கள் சிங்கிள் கேமரா வாங்குறீங்களோ, டூயல் லென்ஸ் வாங்குறீங்களோ, டூயல் லென்ஸ் லிங்கேஜ் வாங்குறீங்களோ, அது உங்களோட விருப்பம். நம்ம சிம் டைப்பாக ஒய்ஃபை டைப்பான்னு பார்த்தீங்கன்னா நெட் கனெக்ஷன் இருக்குன்னா ஒய்ஃபை டைப் தான் பெஸ்ட்டு. இல்லை என்னோடய வீட்டில் நெட் கனெக்ஷனே இல்லை, நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டியது சிம் டைப் கேமரா தான். உங்கள் வீட்டில் நீங்கள் கேமரா வைக்கிற லொக்கேஷனில் எந்த சிம் நல்லா சிக்னல் கிடைக்குதோ, மேக்ஸிமம் ஏர்டெல் சிம் தான் அதிகமாக போட்டுருக்குறோம். அதுக்குன்னு மற்ற சிம் போடக்கூடாதுன்னு இல்லை, மற்ற சிம்மும் போடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் கேமரா வைக்கிற லொக்கேஷனில் ஏர்டெல் சிம் தான் நல்லா சிக்னல் கிடைக்குதுன்னா ஏர்டெல் சிம் போட்டுருங்க. இல்லை ஜியோ சிம் தான் நல்லா சிக்னல் கிடைக்குதுன்னா ஜியோ சிம்மு. இல்லை விஐ சிம் தான் நல்லா சிக்னல் இருக்குதுன்னா விஐ. ஏர்டெல்னா ஏர்டெல். நீங்கள் எந்த சிம் வேணாலும் போட்டுக்கலாம். நெட் பேக் அதில் கட்டாயம் இருக்கணும். நீங்கள் மொபைலுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதேமாரி அதுக்கும் நீங்கள் மாதம் ரீசார்ஜ் பண்ணணும். நீங்கள் மாதம் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லை 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் எந்த பேக் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பேக் தான் போடல, மொபைலுக்கு எப்படி ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதே தான். அதுமாரி 4G சிம்மு 5G சிம் எந்த சிம் வேணாலும் நீங்கள் போடலாம். அப்புறம் 1.5 GB தான் கணக்கு. அந்த பிளானில் 1.5 GB 1.5 GB, 2 GB 2 GB. இந்த அன்லிமிட்டட் 5G தராங்களே அது கேமராவுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இதையும் ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. நான் தனியாகவே ஒரு வீடியோவும் போடுறேன், சிம் டைப் கேமராஸ்னே ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, உங்கள் வீட்டில் நெட் கனெக்ஷனே இல்லை அப்படின்னா நீங்கள் போக வேண்டியது சிம் டைப் கேமரா. ஓகே, இப்போ இந்தமாரி வருவோம். நான் கேமரா வைக்கிற லொக்கேஷனில் எனக்கு ஒய்ஃபை சிக்னலும் அந்தளவுக்கு சரியாக கிடைக்கல, சிம்மும் சிக்னலும் எனக்கு சரியாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஒய்ஃபை ரவுட்ரு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து ஒயர் கனெக்ஷன் எடுத்து போகணும். ஒயர் மூலிமா எடுத்து போய் லேண்ட் கேபிள் மூலிமா அந்த கேமராவை கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒய்ஃபையும் ஒயர்லெஸ் ஒர்க் ஆகவே இல்லை, ஒய்ஃபையிலையும் ஒர்க் ஆகலை, சிம்லேயும் ஒர்க் ஆகலை. அப்படின்ற பட்சத்தில் ஒயர் கனெக்ஷன் உங்கள் ரவுட்டர்லேருந்து ஒயர் கனெக்ஷன் எடுத்து போய் அந்த கேமரா கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ சிம்மு பெஸ்ட்டாக ஒய்ஃபை பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இடத்த லொக்கேஷனை பொறுத்தது தான். நெட் கனெக்ஷன் இருந்தால் ஒய்ஃபை பெஸ்ட்டு, நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா சிம்மு பெஸ்ட்டு. இதில் காஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை போக சொல்ல, ஒய்ஃபைக்கு நீங்கள் தனியாக ரீசார்ஜ், கேமராக்குன்னு தனியாக ரீசார்ஜ் பண்ண சொல்ல. ஆல்ரெடி உங்கள் நெட்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. அந்த நெட்டு மூலிமா நீங்கள் வீட்டில் டிவி இல்லை சிஸ்டம் லேப்டாப் இப்படி மொபைல் எது வச்சுருந்தாலும் கனெக்ட் பண்ணுறீங்க. அது கூட கேமராவும் அடிஷ்னலாக ஆட் ஆகுது. அவ்வளோதான், கேமராக்குன்னு நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண போகிறதில்ல. இதுவே நீங்கள் சிம் கேமரான்னு போட சொல்ல கேமராவுக்கு தனியாக செலவு பண்ணுவீங்க. வீட்டில் ஒரு 4 மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 5ஆவதாக இந்த கேமராக்கான சிம்மும் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. இதுதான் வித்தியாசம். இந்த ஒரு செலவு தான் டிஃப்ரென்ஸ் வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாதம் இது ஒரு 200 300 ரீசார்ஜ் பண்ண வேண்டியது. இதுதான் வித்தியாசம். வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.